குறைவுகளை நிறைவாக்குபவர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. சிறையிலே அடைபட்டு கிடந்த பவுலுக்கு பவுலுடைய குறைவுகளை தீர்க்கும்படியாய் தனக்கு குறைவுகள் இருந்தாலும் இந்த பிலிப்பியர்கள் எப்பாப்ராத்து மூலம் பவுலுடைய குறைகளை தீர்க்கும்படியாய் அப்படியே அள்ளி கொடுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். அதை நினைத்து பார்த்த பவுல் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனதார வாழ்த்துதலை சொல்லுகிறான், அவர்களை ஆசீர்வதிக்கிறான். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதாக என் தேவன் என்று அங்கே ஆரம்பிக்கிறான். அந்த அளவுக்கு தேவனோடு அவன் வைத்திருக்கிற நெருக்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறதே. இந்த உலகத்திலே குறைவு இல்லாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பலருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதானமின்மை, இன்னும் வித்தியாசமான பல்வேறு காரியங்கள், பண பற்றாக்குறை, இப்படி அள்ளி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்திய தேசத்தில் இருக்கிற மாநிலங்களுக்கு இடையே தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பற்றாக்குறை, இப்படி குறைவுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் மனதார மழையை தருகிற பொழுது தேசத்திலே தண்ணீர் குறைவில்லாமல் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறதே. கானாவு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது, பாத்திரங்கள் வெறுமையாயிருக்கிற பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நம்முடைய வாழ்விலும் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய புகழ், பெருமை, அறிவு, தாளந்து இவைகளெல்லாம் வெறுமையாக்கப்பட வேண்டும். ஒன்றுமில்லாமல் இருக்கிற பொழுது ஆண்டவன் நம்மை நிரப்புகிறவர். குறைவிலை செய்யப்படுகிற அற்புதம் அது மகிமையான அற்புதம் அல்லவா? நமக்கு நிறைவு இருக்கிற பொழுது அற்புதத்தை இந்த உலகத்திலே ஆண்டவர் செய்வார் என்றால் அந்த அற்புதத்துக்கு மகிமை இருக்காது. குறைவோடு இருக்கிற பொழுது நிறைவை தருகிற பொழுது எத்தனை பெரிய மகிழ்ச்சி. முழுவதும் பிரயாசப்பட்டும் பேதுருவுடைய சொந்த முயற்சியினால் மீன்கள் அகப்படவில்லை. என்றைக்குமே இந்த உலகத்திலே பல்வேறு விதங்களிலே முயற்சி எடுக்கிறோமே, அதை செய்து விடலாம், அதை சாதித்து விடலாம், இப்படி இதை புரட்டி அதை செய்து விடலாம், இன்னும் பல்வேறு விதங்களிலே பல்வேறு எண்ண ஓட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கை தோல்வியாகவே முடிவடைந்து விடுகிறதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை முதலாவது தேடுகிற பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறவர். குறைவான நேரத்திலே அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுகிற ஆண்டவர்.